வணக்கம் பேனூஸ் நேயர்களே. பொதுவாக பில்லா படத்தில் வந்து சோஃபா செட்டில் ஒருத்தர் மட்டும் தான் உட்காந்துருப்பாரு. இப்போ அவர் பக்கத்தில் இப்போதைக்கு நான் உட்காந்துக்கிறேன். மேபி ஹீரோக்கு சைட் கேக்காக வாய்ப்பு கிடைச்சா நல்லது தான். கேப்டனோட தவ புதல்வன் வாரிசோடு தான் உட்காந்துருக்கோம் நம்ம. பாஸ், உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு தெரில. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பல படங்கள் பார்த்து பல விஜயகாந்த் ரசித்து வந்தவங்க. இந்த புலிக்கு பிறந்தது புனையாகுமான்றதை சொல்லியே நம்மளை பாடாப்படுத்துவாங்க. ஏன்னா சச்சினோட பையனுக்கு தான் தெரியும் சச்சினோட பையனாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு. ஸோ ஒரு பயங்கரமான ப்ரெஷருக்கு நடுவில் ஒரு மொதல் படம் வந்துட்டுருக்கு, சகாப்தம். ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பாஸ்? ஃபீல்ஸ் குட். எனக்கு கண்டிப்பாக பயங்கர ப்ரெஷர். ஏன்னா அப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் இப்போ நான் ரிலீஸ் ஆக போகிறது சுற்றி ஆடியன்ஸ் எல்லோரும் அப்பாவோட 100வது படம் கேப்டன் பிரபாகர் ரேஞ்சுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். அந்தளவு அவங்க எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபில் அப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. இப்போ கம்பன் விட்டு கட்டுமரம் மாதிரி நடிக்கணுன்றது சின்ன வயசுலேருந்தே இட் வாஸ் தாட் இன் டு யூ ஆர் விஜயகாந்த் சாரோட பையன்றதுனாலயா? இல்லை அப்படி இல்லை. நான் வந்து மேபி அது சின்ன வயசுல இருந்தனால அப்பாவை பார்த்தனால மேபி இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம் சின்ன வயசில். நான் இப்போ விஸ்காம் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு ஃபோட்டோகிராஃபி காம்படிஷனில் ஜெயிச்சுது. அப்பாட்ட சொன்னேன். பார்த்துட்டே இருந்தார் என் ஃபோட்டோஸில். சரி நடிக்கிறியா அப்படின்னாரு. சரி ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஆரம்பிச்சது அப்பா பிளான் பண்ணுறது, டிசைட் பண்ணுறதில்ல. ஏன்னா அப்பா வந்து மெயினாக நாங்கள் படித்து முடித்து டிகிரி வாங்கணும் அப்படின்னு அது ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தது. பொதுவாகவே அவருக்கு வந்து முன்கூட்டியே இதெல்லாம் ட்ரெண்டாக போகுதுன்றதை அவர் முன்னாடியே செய்யக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நடிகர் சங்கம் வந்து பல கடனில் இருக்கும்போது மலேசியாவில் கூட்டு போய் முத ப்ரோக்ராம் பண்ணது அப்பா தான். ஸோ அதே மாதிரி பொட்டென்ஷியல் டேலண்ட்டை வந்து பயங்கரமாக ஐடென்டிஃபை பண்ணுவார். ஏகப்பட்ட பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ தன்னோட பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக பையன் வந்து நடிச்சிருவானா, படத்தை புல் ஆஃப் பண்ணிடுவானான்ற ஒரு எண்ணம் அவர் மனசில் இருந்து அதை நீங்கள் ஜெயிச்சா தான் இந்த வாய்ப்பு கிடச்சிருந்துருக்கும். ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்? இல்லை அதான் அப்பா இது வரைக்கும் எனக்கு எந்த கமெண்ட்ஸும் கொடுக்கல. அப்பா வந்து மற்றவங்க கமெண்ட்ஸ் கொடுக்கணும், அப்புறம் நான் என் கமெண்ட்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டார். ஓகே, அவரோட தாக்கம் எப்படி இருந்திருக்கு உங்களோட நடிப்பில்? அப்பா வந்து எனக்கு எதுவும் பெருசாக அவர் என்ன சொன்னார், நானே கேட்டிருக்கேன். இப்போ இந்த சீன் ஓகேவா, கரெக்டாக பண்ணியிருக்கேனா, இல்லை இந்த மாதிரி நடிச்சிருக்கேனா ஓகேவான்னு. என்ன கேட்காது, இது உன்னோட லைஃப், உன்னோட கெரியர், உன் ஸ்டைலில் பண்ணு, நீ பார்த்துக்கோ அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு பேக் போனால் எனக்கு சப்போர்ட்டிவாக அங்கே வந்து எனக்கு வந்து இந்த ஃபியர் ஃபீலிங்கோ இது வந்து சுற்றி இருக்க ஆளுங்கெல்லாம் புதுசாக இருக்கிற மாதிரியே இருக்கக்கூடாதுன்ட்டு அப்பப்போ வந்து நிற்பார், பாப்பாருக்கு போயிடுவார். அதுக்கு மேலே பெருசாக இன்டர்ஃபியர் ஆக மாட்டார். பல படங்கள் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ரீகால் பண்ணுற ஒரு விஷயம் அப்பா தான் ஆக்ஷன் ஹீரோ. ஸோ இந்த படம் இருக்குது, ஆக்ஷன், காமெடி, லவ் எல்லாமே இருக்குது. அதில் ஆக்ஷனுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறையவே கொடுத்துருக்கு. இங்கே ஒரு ஃபைட் இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃபில் ஒன்று இருக்குது, செகண்ட் ஹாஃபில் ஒரு போட் சேஸ் ப்ளஸ் ஒரு பைக் சேஸ், கிளைமேக்ஸ் ஃபைட் ஒன்று இருக்குது. ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபைட் இருக்குது, நிறையாவே இருக்குது. அது எப்படி அகெயின் அது ஒரு ப்ரெஷர் தான்? ஆமாம், அதுவும் எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் தான். ஏன்னா அப்பா வந்து எப்பயுமே ஃபைட்டு அந்த பேக் கிக்கில் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைட்டில் வந்து எனக்கு ஒரு இன்ஜுரி ஆனதுனால என்னால் லெக் அவ்வளோ யூஸ் பண்ண முடியல. ஆனால் ஃபைட் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபஸ்ட்டு ஃபைட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஃபைட் நான் மலேசியாவில் பண்ணது, பேங்காக்கில் பண்ணது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு அப்பா ஸ்டைல் இருக்கும், வேறு புது ஸ்டைல்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கும், எல்லாமே இருக்கும். இப்போது தொடர்ச்சியாக படங்கள் பண்ண போகிறீங்க டெஃபினட்டாக. பட் வேர் டு யூ சீ யுவர் செல்ஃப் இன் இண்டஸ்ட்ரி? ஒரு விஜயகாந்தோட பையன்ற அந்த ஒரு ஷேடோ கடைசி வரைக்கும் வேணான்னு சொன்னாலும் அது இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. பட் அதை உடச்சி எப்படி வெளியே வர போகிறீங்க? அதுக்கு நான் ரொம்ப போராட வேண்டியது இருக்கும். ஏன்னா அப்பா பேரை காப்பாற்றணும், அப்பாவோட அதிகமாக பண்ணாதான் அதை உடச்சிட்டு என்னால் வெளியே வர முடியும். ஸோ அதுக்காக நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும், நிறைய ஃபைட் பண்ணணும், நிறையா இருக்குது எனக்கு அது பண்ணுறதுக்கு. இந்த படம் பொறுத்தவரை ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? வாட் இஸ் சகாத்? அதான் இது மெயின் சோஷியல் சப்ஜெக்ட். ஒன்றும் இல்லை, ஒரு பையன் இங்கே ஊரில் சுற்றிட்டு இருக்க பையன் படித்து முடிச்சுட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வேலையெல்லாம் சும்மா இருக்கும்னு தெரியுது. சரி வேலை பார்க்க போகலான்ட்டு அவனும் அவன் ஃப்ரெண்டும் மலேசியாவுக்கு போவாங்க. அங்கே நம்ம இந்தியன்ஸ் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றத கதை. பயங்கர ஸ்மார்ட்டான ஹீரோஸ்லாம் என்ன மாதிரி குண்டு புஸ்காக இருப்பாங்க ஸ்கூல் டேஸ்லையும் காலேஜ் டேஸ்லையும். டக்குன்னு வந்து இந்த செலிப்ரிட்டி பசங்களாம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறாங்க படம்னு வந்துட்டாலே. திடீர்னு இப்படி ஒரு ஸ்மார்ட்னஸ், முடியல அப்படி சும்மா சில்க் மாதிரி. இல்லை, எனக்கு முடி எப்பயுமே நான் இப்படி தான் இருக்கோம். இது இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் ஷார்ட்டாக வச்சுருக்கேன். நான் ஆக்சுவலி ஷார்ட்டாக வைக்க மாட்டேன். ஃபிசிக் வைஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி டைம் கிடைக்கல. ஏன்னா நான் காலேஜ் முடித்த உடனே எனக்கு மூவி ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயே எனக்கு வந்து பாதி வெயிட் லாஸ் ஆகி ஃபிட் ஆக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இங்கே வந்துட்டு ஜிம்மிங் அதெல்லாம் ஆரம்பிக்கான்னு நார்மலாக ஐ பிகம் ஃபிட். ஆரம்பமே அவங்களாண்டா.
ஃபென்டாஸ்டிக். இப்போ கம்மிங் பேக் டு சகாப்தம், ஸ்பெசிஃபிக்காக அப்பாவோட ஏதாவது ஒரு ட்ரேட்மார்க் சீன் ஏதாவது இருக்கா, நீங்கள் அதை திரும்ப ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி? ஏன்னா கிளாட்லி இண்டஸ்ட்ரியில் வந்து அப்படியே வம்சாவளியாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக மொதல் படம்ன்றதுனால ஏதாவது ஒரு சீன் இருக்குது, அது நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஒரே ஒரு சீன் இருக்குது. ஓகே, இப்போது என்டர்டெயின்மெண்ட் தான் படம் அப்படின்னு நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்ருக்காங்க. ஸோ சகாப்தம் எந்த அளவுக்கு மக்களை என்டர்டெயின் பண்ணும்? இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் படம் காமெடி. ஜெகன் சார் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வருவார். நடுவில் வந்து பவர் ஸ்டார் சார் வராரு, சிங்கம்புலி சார் வராரு. ஸோ படம் ஃபுல்லாக காமெடி ட்ராக் இருக்குது. ஃபுல் படம் காமெடி ட்ராக் இருக்குது. நடுவில் லவ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல் கமர்ஷியல் மூவி இது. பாமர மக்களை, கிராமத்து மக்களை விட்டு கொடுக்காத ஒரு ஆக்டர் உங்கள் அப்பா. ஸோ இந்த வில்லேஜ் ஃபேக்டர், வில்லேஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ். நானே இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு போர்ட்ரே பண்ணுறது ஒரு புவர் வில்லேஜ் பாயாக தான் போர்ட்ரே பண்ணியிருப்பேன். சாதாரண ஒரு விவசாயி பையனாக தான் இருப்பேன் நானும். ஸோ ஃபுல் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து வில்லேஜில் தான் இருக்கும். அங்கே என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு தான் ஃபஸ்ட் ஹாஃப் வரும். வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும். உங்கள் அப்பாவோட நீங்கள் பிஸி ஆகணும், நிறைய படங்கள் பண்ணணும். என்னடா பையன் வீட்டிலே இல்லைன்னு அவர் யோசிக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.